துமணம் நடந்த அப்பர் இருக்கும். அப்பா நீ சிறு பிள்ளை நடந்து விடுகின்றாய், தாயால் முடியவில்லை அப்பா என்றுதானே என்னுடைய சக்தி எல்லாம் புரிந்து கொண்ட யாரு சிவபெருமான். அதனாலே என்னால நடக்க முடியவில்லை அப்பா அப்படி என்று சொல்லி அமர்ந்து விட்டார். ஓடி சென்றார். அருகினிலே சுத்தி பார்த்தார். என்ன இருக்கு? பெரிய தோட்டம். என்ன தோட்டம்? வாழை 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 தோட்டம். அந்த வாழை தோட்டத்துல என்னென்ன மரம் இருக்கு? அங்க கறிவாழையா எம்மா செவ்வாழையா, கறிவாழையா செவ்வாழையா, அங்க காய்த்திரல் குடுங்கி வரும் மலவாழையா, காய்த்திரல் குடுங்கி வரும் மலவாழையா, கருவாழை செவ்வாழை காத்து குடிங்கணும் மலவாழை, எத்தனையோ விதமான வகையான வாழை மரங்கள். அந்த வாழை மரத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த அம்மாவுக்கு அட வாழம் மகரே பந்தளிட்டா, வாழை மாற பந்தளிட்டா, வாழ்வரசி பத்தினியால் பார்வதிக்கு, வாழ்வரசி பத்தினியால் பார்வதிக்கு. அம்மா வாழை மரத்தால பந்தல் போட்டேன், போதுமா என்று கேட்டேன். எப்பா மகனே போது எப்பா, இங்கேயே நான் நோம்பரிக்க போறேன். அதுக்கு என்ன வேண்டும்? மலரும் ஜலம் வேண்டும். முந்தி முதலாக மலர் கூட பிறகு முதல்ல ஜலம் வேண்டும். ஜலம் கொண்டு வருவாயடா மகனே என்று சொல்ல எல்லா திகிதலும் சென்று பார்க்கின்ற எங்கேயுமே ஜலம் கிடையாது. கிடைக்கவில்லை. அதோ